எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த மார்கழி மகோத்சவம் பல விதத்தில் யூனிக்கானது. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூனிக். பிகாஸ் இன்றைக்கி தான் நான் பேசவே போகிறதில்ல. இதோட ஃபுல்லாக இனிமேல் பாட்டு தான். சாதாரணமாக பேச்சும் இருக்கும், பாட்டும் இருக்கும். அன்றைக்கி அப்படி இல்லாமல் இன்றைக்கி என்னங்கிற இன்ட்ரடக்ஷனோட முதலியே சொல்லிவிட்டு அப்புறம் ஃபுல்லாகவே, ஏன்னா முழுமையாக அது அந்த சங்கீதத்திலேயே கேட்டுன்னு வந்தால் தான் அதோடைய அனுபவிக்க முடியும். இந்த கேஸில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்ரீ பெரியசாமி தூரன் அவர்களை நேர பார்க்கக்கூடிய பாக்கியம் என்னுடைய குருநாதர் அவர் எல்லாமே அவரால் தான். இதுவும் அவர் மூலியமாக பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது எனக்கு. இங்கே இது அடையாறில் தான், கஸ்தூரிபாய் நகரில். அவர் நிறைய பாட்டு போட்டிருக்க, நிறைய சாகித்யங்கள், வர்ணம், கிருதி, ஏன் காவடி சிந்து கூட நிறைய அந்த மாதிரி போட்டிருக்கார். பல பாடல்கள் உண்டு. பலது நமக்கு இந்த பாட்டு நிறைய கேட்டிருப்போம், ஆனால் அது ஓஹோ இவரோடுதா அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள். பொதுவாக நிறைய முருகன் மேலே போட்டிருக்கார், மற்ற கடவுள் மேலேயும் நிறைய போட்டிருக்கார். பட் முரளிதரா கோபாலெல்லாம் கேட்டிருப்பேன் நீங்கள். நான் ஒரு சிறு வீணை, நான் ஒரு சிறு வீணை, நான் ஒரு சிறு வீணை, நான் ஒரு சிறு வீணை, அதன் நாதமாம் உயிர் நீயே, 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 நான் ஒரு சிறு வீணை, அதன் நாதமாம் உயிர் நீயே. தேனெனும் மொழியாள் சிவசக்தி பாலனே, தேனெனும் மொழியாள் சிவசக்தி பாலனே, தேனெனும் மொழியாள் சிவசக்தி பாலனே, தேனெனும் மொழியாள், தேனெனும் மொழியாள் சிவசக்தி பாலனே, தேனெனும் மொழியாள் சிவசக்தி பாலனே, பாலனே, தேனெனும் மொழியாள் சிவசக்தி பாலனே, தேவயனாபுரி தெய்வமாம் வேலனே, தேவயனாபுரி தெய்வமாம் வேலனே, தேவயனாபுரி தெய்வமாம்
நல்லிசைகளாய் நாதனே வருவாய். நல்ல நல்லிசைகளாய் நாதனே வருவாய். நானிலம் என்புற நான் நடம் புரிவேன். நல்ல நல்லிசைகளாய் நாதனே வருவாய். நானிலம் என்புற நான் நடம் புரிவேன். கல்லும் கரைந்துருக கனிவுடன் கல்லும் கரைந்துருக கனிவுடன் பாடுவேன். கல்லும் கரைந்துருக கனிவுடன் பாடுவேன். கல்லும் கரைந்துருக கனிவுடன் பாடுவேன். கல்லும் கரைந்துருக கனிவுடன் பாடுவேன். கருணையின் கடலே உன் பெருமையை பேசுவேன். கருணையின் கடலே உன் பெருமையை பேசுவேன். கருணையின் கடலே உன் பெருமையை பேசுவேன். நான் ஒரு சிறு வீணை நாதமா உயிர் நீயே. நான் ஒரு சிறு வீணை. நான் ஒரு சிறு வீணை அதன் நாதம்மா உயிர் நீயே. பாபநாசம் சிவன் அவரும் பெரியசாமி தூரன் அவர்களும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் தானா? சமகாலம்னா அட்லீஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் கண்டெம்ப்ரரி ஆர்டிஸ்ட்னு சொல்லலாமா? அப்படி சொன்னால் அந்த லிரிக்கல் பியூட்டிலையும் பாடல் எழுதுகிற பிரயோகங்கள்லேயும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கும், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக ஓரளவு சமகாலத்தில் இருந்தவர்களாக தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் இருந்தவா தான். பர்டிகுலர் காட் அப்படின்னு இல்லாமல் ஒரு பொதுமக்களுக்கு பலதை எடுத்து சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பாபநாசம் சிவனும் அவரும் பண்ணியிருக்காரு. அதாவது இவ எல்லாம் பார்த்தோன்னா ஒரு பீரியடில் வந்து அந்த அந்த பக்தி மூவ்மெண்ட் இருந்தது. அதை போக 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 இப்போ புரந்தரதாசர் பீரியட்லேருந்தே பார்த்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாமாஜிக்க விஷயங்கள், தியாகராஜரும் நிறைய அந்த மாதிரி சூக்ஷ்மமாக நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கார். பக்தி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, எப்படிலாம் இருக்கணும் நம்பங்கிறதுக்கு ஒரு பொதுமக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கா. அதை ரொம்ப அழகான ஒரு எளிய நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி இருக்கிற ஒரு பாஷையில், ஆனால் அட் த சேம் டைம் இதையும் விட்டு கொடுக்காம பண்ணினது ரெண்டு பேருமே. ஸோ நிறைய விஷயத்தில் நிறைய ஒற்றுமைன்னு தான் சொல்லணும், வேற்றுமையை விட. கழனிகள் சூழ்த்திரு பழனிமலை நாதா. கழனிகள் சூழ்த்திரு பழனிமலை நாதா. கழனிகள் சூழ்த்திரு பழனிமலை நாதா. மழலை மொழி வள்ளி இடரும் மலர் பாதா. கழனிகள் சூழ்த்திரு பழனிமலை நாதா. மழலை மொழி வள்ளி மகிழும் மலர் பாதா. கழனிகள் சூழ்திரு பழனிமலை நாதா. மழலை மொழி வள்ளி மகிழும் மலர் பாதா. கழனிகள் சூழ்திரு பழனிமலை நாதா. மழலை மொழி வள்ளி மகிழும் மலர் பாதா. கழனிகள் சூழ்திரு பழனிமலை நாதா. மழலை மொழி வள்ளி மகிழும் மலர் பாதா. கழனிகள் சூழ்
குற்றமில் செய்கையும் குழந்தையின் உள்ளமும் குற்றமில் செய்கையும் குழந்தையின் உள்ளமும் குற்றமில் செய்கையும் குழந்தையின் உள்ளமும் குற்றமில் செய்கையும் பழந்தமிழ் போற்றும் நின் பதமலர் பக்தியும் குழந்தையின் உள்ளமும் பழந்தமிழ் போற்றும் நின் பதமலர் பக்தியும் குழந்தையின் உள்ளமும் குற்றமில் செய்கையும் பழந்தமிழ் போற்றும் நின் பதமலர் பக்தியும் குழந்தையின் உள்ளமும் குற்றமில் செய்கையும் பழந்தமிழ் போற்றும் நின் பதமலர் பக்தியும் கலையமுதின்பமும் கவிதையின் ஊற்றமும் கலையமுதின்பமும் கவிதையின் ஊற்றமும் கலையமுதின்பமும் கவிதையின் ஊற்றமும் கவிதையில் ஊற்றமும் மலைமகள் உதவிய வள்ளலே அருள்வாய் மலைமகள் உதவிய வள்ளலே அருள்வாய் பழனிகள் சூழிரு பழனி மலை நாதா மழலகு உதவிய வள்ளலே அருள்வாய் கழனிகள் சூழிரு பழனி மலை நாதா மழலை மொழி வள்ளி மகிழும் மலர் பாரா கழனிகள் சூழிரு பழனி மலை நாதா மழலை மொழி வள்ளி மகிழும் மலர் பாரா கழனிகள் சூழ்த்திரு பழனி மலை நாதா. இப்போ ஒரு தீம் நீங்கள் எடுக்கும்போது கம்போசர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் தீம் எடுக்கிறீங்கன்னா என்ன பேசிஸில் ஒரு தீம் கம்போசர் தீமாக இருக்கும்போது சாங் லிஸ்ட் போடுவீங்க? 100% ஒரு கச்சேரி அப்படிங்கிற ஒரு முழுமை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது. அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் கட்டாயமாக இருக்கும். ஆனால் அதுக்காக அவளுடைய வேரியஸ் மியூசிக்கல் ஃபார்ம்ஸ், இப்போ ஒரு வர்ணம், தில்லானா, கிருதி, பல பதம், ஜாவளி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை கட்டாயமாக இன்க்ளூட் பண்ணுறது உண்டு. அதை பேஸ் பண்ணி கிருதிகளை மாற்றுறது நடுவில். ஸோ கச்சேரி ஃபார்மேட்டில் இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி வி ஜஸ்ட் ஃபிட் இட் இன். வேலெடு தக்கை வடிவேலெடு தக்கை வடிவேலெடு தக்கை வடிவேலெடு தக்கை வடிவேலெடு தக்கை வடிவேலெடு தக்கை நம்மினை தீர்க்கும் மெய்யே வடிவேலெடு தக்கை நம்மினை தீர்க்கும் மெய்யே வடிவேலெடு தக்கை
வடிவேலெழுத கையே நம்பினை தீர்க்கும் மெய்யே வடிவேல் எடுத்த கையே துன்பம் மோட்டும் கையா துன்பம் மோட்டும் கையாம் அது சூரன் வாதை ஒழிய துன்பம் மோட்டும் கையாம் அது சூரன் வாதை ஒழிய துன்பம் மோட்டும் கையாம் அது சூரன் வாதை ஒழிய தோகை நீல மயில தோன்றும் கந்தன் கையே தோகை நீல மயில தோன்றும் கந்தன் கையே தோகை நீலமயில தோன்றும் கந்தன் கையே அன்பர் யார்க்கும் அமயம் மருள நீளும் கையே அன்பர் யார்க்கும் அபயம் மருள நீளும் கையே அன்பர் அன்பர் யார்க்கும் அபயம் அருள நீளும் கையே அன்பர் யார்க்கும் அபயம் அருள நீளும் கையே அன்னை தேவி அம்பாள் அன்று தந்த ஞானமாம் அன்னை தேவி அம்பாள் அன்று தந்த ஞானமாம் வடிவேலெடுத்த கையே நவினை தீர்க்கும் மெய்யே வடிவேல் எடுத்த கையே அன்பு அன்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகான ஒரு பாட்டு இது. வார்த்தை வந்து அன்பே சிவம் அருளே தெய்வம் ஆன்றோர் மொழி இதை அறிந்திடுவோமே. அன்பால் உலகம் அழைத்திடும் போதினில் அதுவே இன்பலோகமாகுமே. எல்லா உயிர்க்கும் இன்பம் தேடுவோம், இன்னல் என்பதனை இல்லை என்றாக்குவோம். சொல்லால் செயலால் சொர்க்கம் இங்கு அமைப்போம். சோதரரே வாரீர் சூதனன் உமையே. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப ஆப்ட் சாங் இது. அன்பே சிவம் அருளே தெய்வம், அன்பே சிவம் அருளே தெய்வம், அன்பே சிவம் அருளே தெய்வம்.
அன்பே சிவம் அருளே தெய்வம், 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 அன்பே சிவம் அருளே தெய்வம். ஆன்றோர் மொழி இதை அறிந்திடுவோமே, அன்பே சிவம் அருளே தெய்வம். ஆன்றோர் மொழி இதை அறிந்திடுவோமே, அன்பே சிவம் அருளே தெய்வம். ஆன்றோர் மொழி இதை அறிந்திடுவோமே, அன்பே சிவம் அருளே தெய்வம். மொழி இதை அறிந்திடுவோமே, அன்பே சிவம் அருளே தெய்வம். அன்பால் உலகை அன்பால் உலகை அழைத்திடும் போதினில், அன்பால் உலகை அன்பால் உலகை அழைத்திடும் போதினில், அதுவே இன்பலோகம் ஆகும். அன்பால் உலகை அதுவே இன்பலோகம் ஆகும். அன்பே சிவம் அருளே தெய்வம். ஆன்றோர் மொழி இதை அறிந்திடுவோமே, அன்பே சிவம். எல்லா உயிர்க்கும் இன்பம் தேடுவோம், எல்லா உயிர்க்கும் இன்பம் தேடுவோம், எல்லா உயிர்க்கும் இன்பம் தேடுவோம். இன்னல் என்பதனை இல்லை என்றாகுவோம், எல்லா உயிர்க்கும் இன்பம் தேடுவோம். இன்னல் என்பதனை இல்லை என்றாகுவோம், எல்லா உயிர்க்கும் இன்பம் தேடுவோம். இன்னல் என்பதனை இல்லை என்றாகுவோம், எல்லா உயிர்க்கும். சொல்லால் செயலால், சொல்லால் செயலால் சொர்க்கமிக வைப்போம், சொல்லால் செயலால் சொர்க்கமிக வைப்போம். சொல்லால் செயலால் சொர்க்கமிக வைப்போம். சோதரரே வாரி தொழுதனனுமாய், சோதரரே வாரி தொழுதனனுமாய். சிவம் அருளே தெய்வம். ஆன்றோர் மொழி இதை அறிந்திடுவோமே, அன்பே சிவம் அருளே தெய்வம், அன்பே சிவம் அருளே தெய்வம், அன்பே சிவம். சனி பமகரி சனி, அன்பே சிவம். கரி பாபா நி சனி கரி நி சனி பனி பாபா மகரி சனி, அன்பே சிவம். சமகரி சனி சகரி பாபா நி பசனி பமபனி பமகரி, அன்பே சிவம். நிரி மகரி தனி ரி பமகரி தனி சசனி பமனி பமகரி, அன்பே சிவம். சகரி மப்பனி பசனி கரி சனி பம பமகரி, அன்பே சிவம். கரி மகரி தனி கரி சனி ரி சனி பசனி பமனி பமகரி, அன்பே சிவம். கரி சனி பமகரி சனி பமகரி சனி பமகரி சனி, அன்பே
மகரி சனி ப மகரி சனி பரி சனி ப மணி ப மகரி கன்பே பப மகரி சனி சகரி மபனி ப மகரி சனி சகரி மபனி ப சனி பரி சகரி மகரி சனி பரி சனி ப சனி ப மணி ப மகரி கன்பே சிவம் mama magari zani sa sa mama magari zani ni ri mama magari zani sa pa mama magari zani zani ni ba mama magari zani mama gari ri gan be shivam magari zani sagari pa magari zani zani pa magari zani sapa zani pa magari zani sapa sapa zani pa magari gan be shivam mama papa baba mama baba mama mama baba baba ni mama maga mani pa maga dipa magari niri magari ne gari ne pa sabha ni pa sabha ti pa ka pa ma pa 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 ni pa sa ni pa ni sagari ma magari sa ni sagari ma ma magari ni sa ni sagari pa ma magari ni sa ni sagari magari sa ni sa pa ma magari sa ni sagari ni ma magari ni sa ni gari magari sa ni sagari sa ni sagari sa ni re sa ni pa sa ni pa ri sa ni pa gari sa ni pa magari sa ni pa ni sa ni sa sagari ni ma ga pa ma magari sa ni sa sagari ni ma ri pa ma ni pa ma magari ni sa ni sagari pa ma magari sa ni gari pa 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 ma mama papa mama baba mama baba mama 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 papa baba ni bani baba ni mani ba mani ba mani ba mama gari zani zagari mama gari zani zagari baba ni bani pa bani pa pa bani pa baba ni bani baba ni baba gari zani zagari baba ni bani pa sa pasa 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 baba magari zani zagari zani ri zani pa zani baba ni baba mama gari zani zagari mama ni mama gari zani zagari ni mama ni baba mama ni baba zagari ni gari magari zani bari ni zani mama ni baba gari zagari zani sa ri magari zani zagari mama zani mama ba sa gari zani bari zani mama gari zani gal வாகைக்காரர்கள் வந்து காலப்பிரமாணம் ஃபிக்ஸ் பண்ணி கம்போஸ் பண்ணுறாங்களா? யார் அதை டிசைட் பண்ணுறா? பாடுறவங்களா இல்லை கம்போசர்ஸா? மேடையில் பாடுறதுங்கிறது கட்டாயமாக பாடுறவா தான் டிசைட் பண்ணுறது. அவளுடைய ஒரு அந்த கருத்து, அந்த அதில் என்ன கருத்து அவள் சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப அவசியம் அதில். அதனால் கட்டாயமாக அவள் ஒரு காலப்பிரமாணத்தில் தான் நினச்சிருப்பா. ஆனால் அப்படின்னு நிச்சயமாக பல விஷயத்தில் தெரியும். இப்போ பண்டூரித்தி கோலு எடுத்துட்டேன்னா அதோட அர்த்தம் படப்படன்னு பாடுறது இல்லை. பண்டூரித்தி கோல்லு வியவையராமான் அப்படி தான் இருந்திருக்கணும். தியாகராஜர் படப்பட பண்டூரித்தி கோல்லு வியவைன்னு பாடியிருக்க மாட்டார். ஆனால் அது மியூசிஷியன்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொய்டிக் லைசன்ஸ்னு சொல்கிற மாதிரி சிலதாக ஒரு மியூசிஷியன்ஸ் லைசன்ஸ், மியூசிக்கல் லைசன்ஸ் அப்படின்லாம் எடுத்துட்டோன்னா அந்த ஒரு மேடை ஒரு கச்சேரின்னு பாடும்போது எல்லாம் ஒரே சமகாலத்தில் பாடிட்டு இருந்தோன்னா
நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொரட்டை சத்தம் தான் கேட்க முடியுமே தவிர கட்டாயமாக பாட்டு நாங்களே பாட மாட்டோம். வேரியேஷன் காலப்பிரமாணம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் அ கான்சர்ட். ஒரு பாட்டு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டெம்போ போய் நகுமோமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஆரம்பிச்சுட்டு திடீர்னு சரணத்தில் கூட ஓட்டுறது உண்டு. அது நாதசுரத்துலேயும் வாதிக்காராலும் பண்ணுவா, பாடுறவாளும் பண்ணுறது. இது அப்சல்யூட்லி மியூசிஷியன்ஸ் லைசன்ஸ். அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும், அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்கும் ஆதிசக்தி அன்னை தந்தவான அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன். நல்ல அமுதமென்னும் ஓர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகன். அமுதமென்னும் ஓர் தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்திடும் அரணுகந்த குருவாம் உயர் சீலன். என்றும் அருள் சுரந்தே காக்கும் மனுபூலன். குழந்தையாக குமரனாக கோவநாடை துறவியாக, குழந்தையாக குமரனாக கோவநாடை துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன், கண்டு கூறுமாய் வினைகள் யாவும் வெல்வேன். இந்த குவலயத்திலோர் கலியுகப் பெரு வரதனாய் திகழ்ந்தருளும் கந்தனை கும்பிட்டென்ற பிணிகள் நீங்க மகிழ்வேன். உள்ள குமுறலோய்ந்த நல்ல வழி செல்வேன். நீலமயில் மீதில் ஏறி, 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 நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நிமிலனாம் குழந்தை முருகேச. உயர் நித்தில பொன்முறுவல் வள்ளினேசன். அவன் நீள் நிலந்தனில் அன்பு செய்திடும் அடியர் யாரையும் காது நின்றிடும் நித்திய ஜோதி வடிவமாம் பிரகாசன். தூரன் நெஞ்சை நீங்காதெங்கும் அங்குநேசன். ரொம்ப அழகாக இருந்தது. பெரியசாமி தூரன் நமக்கு தெரியாத பாடல்கள் எல்லாத்தையும் நிறைய பாடினா ரொம்ப நல்லா இருந்தது. வார்த்தையே வரமாட்டேங்கிறது, ஒன்று அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மார்கழி மகா உற்சவத்தை நாங்கள் தொடர்ந்து எல்லா வருஷமும் அட்டன் பண்ணியிருக்கோம். சூப்பர், எப்படி சொல்கிறதுனே தெரியல, வார்த்தைகளே இல்லை. இந்த மாதிரி இந்த கச்சேரியெல்லாம் விடாமல் நடத்தணுன்ற ஒரு இதனால தான் மழை கூட நின்று இருக்குன்னு நான் சொல்லுவேன். மார்கழி மகோத்சவம் அப்படிங்கிற இந்த இசை நிகழ்ச்சிங்கிறது வெறும் இசை நிகழ்ச்சி இல்லை. அது எப்படின்னா ஒரு நம்ம கல்ச்சர், நம்மளுடைய அந்த கலாச்சாரம் மூலமாக ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னால எல்லாருக்கும் நன்மை. சும்மா ஏதோ கச்சேரி பாடிட்டு போகிறாங்கங்கிறது இல்லை. இதனால நம்ம கலையினால் பல பேருக்கு சந்தோஷம் உண்டு பண்ணுறது, பல பேருக்கு அதை கேட்டு மகிழ்ந்து அதனால ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் வருது. ஒரு தெய்வம் அடிப்படையாக இருக்கிறதுனால அதுவே ஒரு ப்ரேயர்ஸ், நம்மளோட ப்ரேயர்ஸ் டு தி இந்த சொசைட்டிக்கு, நம்ம சொசைட்டிக்கு நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே அது நம்மளோட என்ன சொல்ற பிரார்த்தனை. அது தூரன் நெஞ்சை நீங்காதெங்கும் அங்குநேசன். தூரன் நெஞ்சை நீங்காதெங்கும் அங்கு வாசன். தூரன் நெஞ்சை நீங்காதெங்கும் அங்கு வாசன். இதில் இந்த பாட்டில் தான் நீங்கள் பார்த்துக்கலாம். இத்தனை பாடினத்தில் எதுலேயும் அவரோட முத்திரை வந்திருக்காது. இதில் அவர் தன்னுடைய பேரை
குறிப்பிட்டிருக்கார். தூரன் நெஞ்சை நீங்காது என்றும் அங்கு வாசன் அப்படின்னு. நன்றி.